Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்னா 12th CBSE Mathematics Chapter 1 Exercise 1.3 ல இருக்க 11th sum பார்க்க போறோம். So sum போயிடலாம். Consider f such that 1, 2, 3 to a, b, c given by f of 1 equal to a, f of 2 equal to b, f of 3 equal to c. Find f inverse and show that f inverse of inverse equal to f. கிளியரா? ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு டைப்பாக அதில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, ஓகே, ஸோ சொல்யூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வருது g composite f equal to f composite g equal to I சொல்லணும். Again second one பார்த்தீங்க அப்படின்னா h composite g equal to g composite h equal to I. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டைப் தான் அதில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் given என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு f such that 1, 2, 3 up to a, b, c. ஓகேவா? ஸோ எனக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்துருச்சு, f of 1 equal to a, f of 2 equal to b, f of 3 equal to c. ஓகேவா? தென் அகெயின் அதே மாதிரி g பண்ணணும். g எனக்கு என்ன ஆயிடும், இந்த வேல்யூஸ் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். ஸோ a, b, c to 1, 2, 3. கிளியர்? ஸோ இப்போ நான் அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஒவ்வொரு வேல்யூஸா டிஃபைன் பண்ணணும். ஸோ g of a ஓட வேல்யூ என்ன, g of b ஓட வேல்யூ என்ன, ஸோ g of a equal to 1, g of b equal to 2, g of c equal to 3. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு ஃபர்ஸ்ட் g காம்போசிட் f கண்டுபிடிக்க போறோம். அடுத்து f காம்போசிட் g கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே எனக்கு செப்பரேட்டா இந்த மாதிரி கொடுக்கல. அதனால நம்ம டைரக்டா என்ன எடுத்தோம், g காம்போசிட் f of x அல்லது f காம்போசிட் g of y ன்னு எடுத்தோம். இங்க செப்பரேட்டா கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் f காம்போசிட் g of a. ஓகேவா? அடுத்தது f காம்போசிட் g of b. Again f composite g of c. இது ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எனக்கு ஆன்சர் என்ன வரணும், ஏன்னு வரணும். செகண்ட் ஒனுக்கு பின்னு வரணும். தேர்ட் ஒனுக்கு சின்னு வரணும். கிளியரா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, f of g of a. ஸோ f of g of a அப்படின்றது என்ன எனக்கு, f of 1. ஸோ அப்போ f of 1 ஓட வேல்யூ என்ன எனக்கு, இங்க f of 1 ஓட வேல்யூ a. ஓகேவா? ஸோ டேட்டா எழுதிடலாம் a. Okay, so second one f of g of b. Okay, f of g of b ஓட வேல்யூ என்ன, f of 2. f of 2 ஓட வேல்யூ எனக்கு என்ன, b. Okay, then again f of g of c equal to g of c ஓட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ f of 3 ஓட வேல்யூ எனக்கு என்ன, c. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணியாச்சு. அகைன் இப்போ g காம்போசிட் f கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Next one, g composite f of 1. Next, g composite f of 2, g composite f of 3. Clear? So இப்போ இந்த மூணு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னா g of f of 1. ஓகேவா? ஸோ இப்போ f of 1 ஓட வேல்யூ எனக்கு என்ன, a. ஸோ இப்போ g of a equal to 1. Again second one, g of f of 2 equal to g of b. So அப்போ அதோட வேல்யூ என்ன, 2. Again third one, g of f of 3. So அதோட வேல்யூ எனக்கு என்ன, g of c. So answer 3. So data இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்,
F is invertible அப்படின்னு டேட்டா சொல்லிடலாம். அதே மாதிரி F inverse equal to G ன்னு சொல்லிடலாம். கிளியரா? ஸோ அப்போ கிடைச்சதுன்னா நமக்கு G composite F equal to Ix. Again F composite G equal to Iy. ஓகேவா? தென் இதுல எக்ஸ்ன்றது எனக்கு என்ன அப்படின்னா 1 1 2 3 yன்றது எனக்கு என்ன அப்படின்னா a b c. கிளியரா? ஸோ அப்போ டேரக்டா இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் நான் f inverse equal to g. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா f inverse of inverse equal to f ன்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ நமக்கு என்ன வேணும் இப்போ அதுக்கு தனியா நமக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜீன்றது நம்ம என்னன்னு மாத்திடுறோம் டைரக்டா ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜியோட ஃபங்க்ஷன் என்னவோ அதை நம்ம அப்படியே எஃப் இன்வர்ஸ்னு போட்டு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஸோ ஏ கமா பி கமா சி டு 1 கமா 2 கமா 3. கிளியர்? ஸோ அப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1, f inverse of b equal to 2, f inverse of c equal to 3. ஓகேவா? தென் இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு இன்வர்ஸ் ஆஃப் ஜின்னு சொல்லியாச்சு. அடுத்து டிஃபைன் ஏதோ ஒரு வேல்யூ சொல்லணும். ஸோ எஃப்ஜி எடுத்தாச்சு. ஸோ அதனால அகெயின் என்ன போறோம் ஹெச்ன்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ ஹெச்ன்றது என்ன இதோட இன்வர்ஸா வரணும். ஸோ அப்போ இதோட இன்வர்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்க 1 2 3 அப்படி ரிவர்ஸ்ல எழுதுங்க. ஸோ a, b, c. கிளியரா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? h of 1 equal to a, h of 2 equal to b, h of 3 equal to c. கிளியரா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் இதுல இருந்து அப்படியே பார்த்துருக்கோம். g composite h equal to h composite g equal to I ன்னு சொல்லணும். கிளியரா? ஸோ இது மட்டும் சொன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கலாம் g composite h எடுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் g composite h of 1. ஓகேவா? செகண்ட் ஒன் g composite h of 2. தென் தேர்ட் ஒன் g composite h of 3. ஓகேவா? தென் equal to first one ஆயிரும் g of h of 1. ஸோ ஆல்ரெடி தெரியும் நமக்கு h of 1 என்ன a. ஸோ g of a, g of a ஓட வேல்யூ என்ன 1. again g of h of 2. ஸோ h of 2 ஓட வேல்யூ என்ன b. ஸோ g of b equal to 2. again third one g of h of 3 equal to g of c equal to 3. ஓகேவா? ஸோ இப்போ இதே ப்ராசஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் h composite g க்கு பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன h composite g of a, again h composite g of b, h composite g of c. So h of g of a equal to எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா h of 1 வரும். அதோட வேல்யூ எனக்கு என்ன a. அதே மாதிரி h of g of b equal to h of 2 வரும். ஸோ அப்போ அதோட வேல்யூ எனக்கு b வந்துடும். again h of g of c. ஸோ g of c ஓட வேல்யூ எனக்கு என்ன 3. ஸோ h of 3 ஓட வேல்யூ எனக்கு என்ன c வந்துடும். கிளியரா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா g composite h equal to ix, g composite f equal to ax, f composite h, again h composite g equal to
I y ன்னு சொல்லிடலாம். கிளியரா? ஸோ சேம் அதே மாதிரி தான் I xன்றது என்ன இங்க 1 2 3 yன்றது எனக்கு என்ன A B C. ஓகேவா? ஸோ என்ன சொல்லலாம் G exist அப்படின்னு சொல்லலாம். ஸோ G exist அப்படின்னா G inverse equal to H. ஓகேவா? ஸோ அப்போ அங்க என்ன சொன்னோம் F equal to G inverse ன்னு சொன்னோம். இங்க என்ன ஆயிடுச்சு G inverse equal to H ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன தெரியும் F inverse equal to G ன்னு தெரியும். கிளியரா? ஸோ இப்போ அதை இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு G inverse equal to H ன்னு வந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூவை நான் அதுல அப்ளை பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன ஆயிரும் இங்க G inverse. ஓகேவா? ஸோ G ஓட வேல்யூ எனக்கு என்ன F inverse. ஸோ அப்ப G inverse எனக்கு என்ன ஆயிரும் F inverse of inverse equal to H ன்னு வந்துரும். கிளியரா? ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் இங்க F inverse of G சொல்லியாச்சு. ஸோ இதோட வேல்யூ எனக்கு என்னது வரும் F ன்னு வரும். ஸோ டைரக்டா என்ன சொல்லிடலாம் this is equal to F inverse of inverse அப்படிங்கும்போது டைரக்டா என்ன சொல்லலாம் H equal to F ன்னு சொல்லிடலாம். கிளியரா? ஓகே. ஸோ நான் இதுல இருந்து டைரக்டா என்ன சொல்லிடலாம் வேல்யூஸ் F inverse of inverse H equal to F. ஸோ ரெண்டுமே எனக்கு என்ன இருக்கு H க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ டைரக்டா F inverse of inverse equal to H equal to F. So therefore F inverse of inverse equal to F ன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.